தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டு பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். எதிர்காலம் குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆஞ்சோர்களே சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. என் பெயர் ஜீவத்திகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு பெயர் பெண் கல்வி. பெண் என்றால் பெயரிறங்கும் என்பதையா ஊரு? பெண்ணை ஒரு மனுஷி என்று மதிப்பவர் தான் யாரு? அடுப்புதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு, அடுத்தல் வீட்டிற்கு போறவள் தானே உணர்க்கதற்கு படிப்பு. பட்ட கோழி கூவியா பொழுது விடிய போகுது. இப்படியெல்லாம் மட்டும் தட்டி பேசி பெண்களை உடன்கட்டை ஏற வச்சதும் சிசு கொள்ளை செய்ய வச்சதும் இந்த சமுதாயம் தாங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரு நீர் பெண்கள் நடந்து வந்தோம் என்று கூறி என் பாரதியாரின் கனவை நினைவாக்க நான் இங்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சங்க காலத்து புலவர்களை நினைத்து பாருங்களேன். பல பாடல்களை பாடி அதிகமானிடம் இருந்து நெல்லிக்கனியை பெற்றது என் ஔவையார் தானே. ஏன் ஔவையாரும் ஒரு பெண் புலவர் தானே. அப்பவே பெண்கள் வளர்ச்சியில் இவ்வளவு முன்னேற்றம் என்றால் இந்த விஞ்ஞான காலத்து விண்ணை தொட்டு பறக்கின்ற அளவிற்கு வளர்ந்துள்ளார்கள். ஒரு ஆண் படித்தால் அவன் முன்னேறுவான். ஆனால் ஒரு பெண் படித்தால் குடும்பமே வளர்ச்சி அடையும். ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு கிராமம் வளர்ச்சி அடையும். ஒரு கிராமம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தால் உலகமே வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி பெற்ற ஆண்களுக்கு சரியாக பெண்களும் கல்வியில் முன்னேறிதான் வருகின்றோம். உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். சேலத்தில் இருந்து 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்த 3ஆம் பாலினம் திருநங்கையாக என் அருமை சகோதரி பத்திகா அர்ஷினி இன்று காவல்துறை உயர் அதிகாரியாக உள்ளார். அவர் உயர் அதிகாரியாக இருப்பதற்கு காரணம் அவர் கல்வியின் மீது வைத்த பற்றுகள் தான். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், என் ஐயனாகிய திருவள்ளுவர் 1330 குறள்களை இயற்றினார். இந்த குறளில் கல்வி எனும் அதிகாரத்தில் ஒரு குறள் உள்ளது. அது என்ன என்று தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்கதற்கு தக. இந்த குறளை படித்து பாருங்கள். இந்த குறளில் துணைக்காலே இருக்காது. ஏனென்றால் கல்வியில் யார் முன்னேறி வருகிறாரோ அவருக்கு துணைக்கால் தேவையில்லை. தன்னுடைய சொந்த காலிலே நிற்பார். படி படி காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படி, பொருள்படும் படி, நல்ல நூல்களை படி. படித்தால் தான் இந்த உலகத்தில் வெற்றி படை அடைய முடியும் என்று கூறி பெண்கள் நம் நாட்டின் கண்கள், பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்று சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய டிஜி வெண்டிகா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக